நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் ஆகும், கேரண்டீடாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ஒருத்தர் என்கிட்ட வருஷம் 2,15,000 ரூபா அடுத்த 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் 11வது வருஷத்துலேருந்து அடுத்த 35 வருஷத்துக்கு வருஷம் 1.25 லட்ச ரூபா டேக்ஸ் ஃப்ரீயாக ரிட்டர்ன் கிடைக்கும்னு 35வது வருஷம் கடைசியில் அவருக்கு வந்து 48 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதனோட டோட்டல் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்மோஸ்ட் 90,50,000 ரூபா திரும்ப கிடைக்குது. அவர் கட்டுற 21.5 லட்சத்துக்கு 90 லட்ச ரூபா திரும்ப கிடைக்குது. எனக்கு நல்ல ரிட்டர்னாக தெரியுது, இது எப்படி இருக்குது, நான் இதில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா XIRR வந்து 5.29% தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு 5.29% XIRR அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ரிட்டர்ன் தான். இதே அமௌண்ட்டை அவர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா 10வது வருஷம் கடைசியில் அவரோட ஃபண்டு வந்து 10% growth கிடைச்சிருந்தா கூட அவருக்கு ஆல்மோஸ்ட் 34 லட்ச ரூபாயா வளர்ந்துருக்கும். அதிலிருந்து அடுத்த 35 வருஷத்துக்கு அவர் வருஷம் 1.25 லட்ச ரூபா டேக்ஸ் ஃப்ரீயாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் முறைப்படி அவர் வித்ட்ரா பண்ணியிருந்தா கூட 45வது வருஷம் கடைசியில் அவருடைய கார்பஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5,90 லட்ச ரூபாயா வளர்ந்துருக்கும். இங்கே நம்ம கேரண்டீடாக வேணும்னு சொல்லி 90 லட்சம் வாங்க போகிறோமா, இல்லை நார்மலான ஒரு 10% ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு 6 கோடி ரூபா பக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது? உங்களுக்கும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் வேணுமா? மேலே இருக்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, எங்கள் டீம் அசிஸ்ட் பண்ணுவாங்க.